அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பேரவை நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்பு செய்வது தொடர்பாக அதிமுகவினர் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதிமுகவினர் அமர்ந்து பேசுவதென்றால் பேசுங்கள், இல்லை என்றால் வெளியே செல்லலாம் என அமைச்சர் துரைமுருகன் பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநர் உரையின் போது அரசின் கவனத்தை ஈர்க்க செயல்பட்டோம், திமுகவும் பலமுறை இதையே செய்திருக்கிறது என இதற்கு அதிமுக உறுப்பினர் உதயகுமார் பதிலளித்திருக்கிறார். பேரவை நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்பு செய்வது தொடர்பாக அதிமுகவினர் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் பேரவை நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்பு செய்வது தொடர்பாக அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதிமுகவினர் அமர்ந்து பேசுவதென்றால் பேசலாம், இல்லையெனில் வெளியே போகலாம் என அமைச்சர் துரைமுருகன் பேசியிருக்கிறார். இதற்கு அதிமுக உறுப்பினர் உதயகுமார் ஆளுநர் உரையின் போது அரசின் கவனத்தை ஈர்க்க செயல்பட்டோம் எனவும் திமுகவும் பலமுறை இதையே செய்திருப்பதாகவும் பதிலளித்து பேசியிருக்கிறார். ஆளுநர் வரும்போது நீங்கள் கடைபிடித்த நடைமுறையை எப்போதும் கடைபிடித்ததில்லை எனவும் முதலமைச்சரும் பதிலளித்து பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பதாகைகளை ஏந்தி வந்தவர்கள் மீது சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதுதான் கேள்வி எனவும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையிலும் சபாநாயகர் தனது பேச்சை வாபஸ் பெற வேண்டிய அவசியம் இல்லை எனவும் முதலமைச்சர் பதிலளித்து பேசியிருக்கிறார். அதிமுகவினர் அமர்ந்து பேசுவதென்றால் பேசலாம், இல்லை என்றால் வெளியே செல்லலாம் என அமைச்சர் துரைமுருகன் பேசியிருக்கிறார். மேலும் பதாகைகளை ஏந்தி வந்தவர்கள் மீது சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதுதான் தனது கேள்வி எனவும் முதலமைச்சரும் பேசியிருக்கிறார். எந்த நிலையிலும் சபாநாயகர் தனது பேச்சை வாபஸ் பெற வேண்டிய அவசியமில்லை எனவும் முதலமைச்சர் உதயகுமாருக்கு பதிலளித்து பேசியிருக்கிறார். நீங்கள் கடைபிடித்த முறையை நாங்கள் இன்றைக்கு கையாளவில்லை, பதாகைகள் நாங்கள் எடுத்து வரவில்லை, வேறு சபை கூட்டம் தான் தெரிவித்திருக்கிறோம். அதற்கே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பதாகைகள் வந்ததற்கு நீங்கள் தவறு செய்திருக்கிறீங்க, அதுதான் சுட்டிக்காட்டுகிறார். எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வாபஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் என்னுடைய கருத்து. காரணம் கவர்னர் உரை, முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும் கவர்னர் உரை தான். கவர்னர் உரை நடைபெற போது நீங்க பதாகைகள் வந்து தவறு, சபை நடக்கிற சபைக்கு பதாகைகள் தவறு என்பது சொல்லி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, உரிமைக்குள்ள அனுப்பிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. நான் சபாநாயகர் கேட்டுக்கொள்ள விரும்புவது பதாகையோடு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பதை. அவர் ஆளுநர் உரை பேசி முடிப்பதற்கு முன்னோ பின்னோ அவருக்கு இடையூறு செய்வதற்கு தவறு என்று சொல்லி நம்முடைய பேரவை விதி இருக்கின்றது. உட்காருங்க, என்னங்க நான் பதிலே சொல்லக்கூடாதா? பேரவை தலைவரை அழைத்து வந்து ஆளுநர் உரையாற்ற எழுப்பும் போது நீங்கள் பதாதையோடு வந்து அவருக்கு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒரு கருத்து சொல்லும் போது நீங்க எதிர்த்தா ரைட்டு. ஆளுநர் உரையாற்றிருக்காங்க, ஆளுநருக்கு எதிராக இல்ல நாங்க அப்படிங்கறத வலுவா பதிவு பண்ணு நீங்க விரும்புற நீங்க பிறகு ஆளுநர் இருக்கும்போது பதாதையை காட்டீங்க. இல்ல உட்காருங்க, நான் முடிச்சிருந்தேன். போது நீங்கள் கடைபிடித்த முறையை நாங்கள் இன்றைக்கு கையாளவில்லை, பதாகைகள் நாங்கள் எடுத்து வரவில்லை, வேறு சபை கூட்டம் தான் தெரிவித்திருக்கிறோம். அதற்கே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பதாகைகள் வந்ததற்கு நீங்கள் தவறு செய்திருக்கிறீங்க, அதுதான் சுட்டிக்காட்டுகிறார். எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வாபஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் என்னுடைய கருத்து. காரணம் கவர்னர் உரை, முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும் கவர்னர் உரை தான். கவர்னர் உரை நடைபெற போது நீங்க பதாகைகள் வந்து தவறு, சபை நடக்கிற சபைக்கு பதாகைகள் தவறு என்பது சொல்லி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, உரிமைக்குள்ள அனுப்பிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. நான் சபாநாயகர் கேட்டுக்கொள்ள விரும்புவது பதாகையோடு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பதை. அவர் ஆளுநர் உரை பேசி முடிப்பதற்கு முன்னோ பின்னோ அவருக்கு இடையூறு செய்வதற்கு
தவறு என்று சொல்லி நம்முடைய பேரவை விதி இருக்கின்றது. உட்காருங்க, என்னங்க நான் பதிலே சொல்லக்கூடாதா? பேரவைத் தலைவரை அழைத்து வந்து ஆளுநர் உரையாற்ற எழும்பும் போது நீங்கள் பதாதையோடு வந்து அவருக்கு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒரு கருத்து சொல்லும் போது நீங்க எதிர்த்தா ரைட்டு. ஆளுநர் உரையாற்றிருக்காங்க, ஆளுநருக்கு எதிராக இல்ல நாங்க அப்படிங்கறத வலுவா பதிவு பண்ணு நீங்க விரும்புற நீங்க பிறகு ஆளுநர் இருக்கும்போது பதாதையை காட்டீங்க. இல்ல உட்காருங்க, நான் முடிச்சிருந்தேன். முன்வடிவு எண் 26/2022 திரும்ப பெற அனுமதி வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருத்துக்கிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை திரும்ப பெறுகிறேன். சட்ட முன்வடிவு திரும்ப பெறப்பட்டது. அரசினர் சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்தல் 2025 ஆண்டு தமிழ்நாடு சிறுவர் சீர்திருத்த பள்ளி நீக்கரவு சட்ட முன்வடிவு. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025 ஆண்டு தமிழ்நாடு சிறுவர் சீர்திருத்த பள்ளி நீக்கரவு சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். அவை உரிமையை மீறி அவைக்கு குந்தகம் விளைவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். அவை உரிமையை மீறி குந்தகம் விளைவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். சட்ட முன்வடிவு திரும்ப பெறப்பட்டது. அரசினர் சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்தல் 2025 ஆண்டு தமிழ்நாடு சிறுவர் சீர்திருத்த பள்ளி நீக்கரவு சட்ட முன்வடிவு. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள்.